श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। மங்களாசாசனத்தில் மட்டுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உபதேச ரத்தின மாலையிலே 20ஆம் பாட்டை அனுபவிக்க இருக்கிறோம். உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர், தந்தமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் என்பது பாசுரம். எப்படி கீழே நம்மாழ்வாருக்கு ஒப்பொருவர் கிடையாது, திருக்குறுகூருக்கு ஒப்பான ஊர் கிடையாது, திருவாய்மொழிக்கு ஒப்பான கிரந்தம் கிடையாது என்று அது அத்விதீயம் என்று காட்டினாரோ, அதே போல திருப்பல்லாண்டுக்கும் பெரியாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய அத்விதீயத்துவத்தை காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் இப்பாசுரத்தாலே. இப்போது உண்டோ திருப்பல்லாண்டுக்கு என்று தொடங்குகிறார். திருப்பல்லாண்டுக்கு சதிர்சமான இன்னொரு கிரந்தம் உண்டோ அப்படின்னு கேட்குறார். அது என்ன திருப்பல்லாண்டுக்கு சதிர்சமானன்னா, திருப்பல்லாண்டுக்கு சமமான ஒரு கிரந்தம் கிடையாது என்று காட்டுகிறார். முதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தான் பல்லாண்டு பாடி ஐஸ்வர்யார்த்திகள் கைவல்யார்த்திகள் பகவத் சரணார்த்திகளை பல்லாண்டு பாடுவதற்காக அழைத்து, அதற்கு பிறகு இவர்கள் மூவரும் வரும் பிரகாரத்தை சாதித்தருளி, அதற்கு பிறகு ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் சரணார்த்திகளை கூட்டிக்கொண்டு தானும் சேர்ந்து பல்லாண்டு பாடி, இறுதியாக இப்படி பல்லாண்டு பாடினால் இந்த பிரபந்தத்தை பாடினவர்களுக்கு, அந்த எம்பெருமானிடத்திலே சேவிப்பவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்டால், பரமபதத்தில் சென்றும் அவர்கள் பல்லாண்டு பாடுவார்கள் என்று பலனாக சாதித்தருள்கிறார் பெரியாழ்வார். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கவென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்று காட்டுகிறார். இப்போ இங்கே பல்லாண்டு பாடினால் அங்கே போயும் பல்லாண்டு பாடலாம் என்று காட்டுகிறார். அப்போது பிராப்பியத்துக்கு எல்லை நிலமாக, பிராப்பியத்தினுடைய காட்டையாக இருக்கக்கூடியது மங்களாசாசனம், எல்லையாக இருக்கக்கூடியது மங்களாசாசனம். அந்த மங்களாசாசன கிரந்தம் என்பதனாலே இதுக்கு ஏத்தம் அதிகம் மற்ற கிரந்தங்களை விட. உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர், அதாவது பகவானுடைய சௌந்தர்யாதிகளுக்கு அவனுடைய அழகிலே ஆழங்கால் பட்டு அதுக்கு மங்களாசாசனம் பண்ணி அத்தாலே தரித்திருக்கக்கூடியவர், அதனாலே தரித்திருக்கக்கூடியவர் என்று காட்டப்படுகிறது. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று தொடங்கி அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே என்று சொல்லி இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதெல்லாம்
அந்த எம்பெருமானுடைய அழகை பற்றி நினைக்கிறாரோ அப்பப்பொழுதெல்லாம் பல்லாண்டு பாடும்படியாக அமைந்திருக்கிறது. இந்த மங்களாசாசன பரத்வம் என்பது திருப்பல்லாண்டிலே மட்டுமல்லாமல் பெரியாழ்வார் திருமொழியிலும் அங்கங்கே தலை காட்டும். எங்கே என்று சொன்னால், அவர் பெரியாழ்வார் நித்தியசூரிகளைக் கண்டு உரகல் 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 என்று சொல்லுகிறார். உறங்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இவாளுக்கு அனிமிஷர்கள் அப்படின்னு பேர், கண்ணை இமைக்காதவர்கள் அப்படின்னு பேர். கண்ணையே இமைக்காதவர்களை பார்த்து தூங்காதீர்கள்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னால், இவருக்கு பயம், இவா எங்கேயாவது தூங்கிவிட்டா அந்த பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்ன. அதுவும் எவ்விடத்திலே எந்த நிலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இவர் இருப்பவர்களை பார்த்து இங்கே சொல்கிறார் அப்படின்னால், இந்த லீலா விபூதியில் தான் பிரகிருதி சம்பந்தத்தாலே பலவிதமான துன்பங்கள் இருக்கின்றன. ஆனால் நித்திய விபூதி தோஷம் தட்டாத தேசம், அது சுத்தசத்துவமயமான தேசம். அவ்விடத்திலே அந்த பகவானுக்கு ஒரு தீங்கும் ஏற்பட போவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அசுர பிரபிருதிகளைப் போல அங்கே யாருமே இருக்க போவதில்லை. இங்கேயானும் பயப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அங்கே பரமபதத்தில் இருக்கிறவாளை பார்த்து உரகல் உரகல் உரகல்னு சொன்னால் அதுதான் அவருடைய மங்களாசாசன பரத்வம், அவருக்கு இருக்கக்கூடிய ஏத்தம். தந்தமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் உண்டோ பெரியாழ்வார் கொப்புருவர். ஆழ்வார்கள் தம்மில் உண்டோ, அதாவது உண்டோ பெரியாழ்வார் கொப்புருவர்ன்றதை எங்கே சொல்கிறார், எதோட சேர்த்துக்கணும்னால், தந்தமிழ் நூல் செய்தரும் ஆழ்வார்கள் தம்மில். மற்ற ஆழ்வார்களை பார்க்கிற போது ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் ஏத்தம் பெற்றவர், ஆழ்வார்களிலே பெரியாழ்வாருக்கு சமமானவர் யாரேனும் உண்டோ அப்படின்னு காட்டுகிறார். அதாவது சர்வேஸ்வரனுடைய கிருபையாலே அற்புதமான வேதத்துக்கு சதுர்சமான திராவிட வேதமாக காட்டியருளினார்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலே மங்களாசாசனம் பண்ணியல்லது தான் தரிக்க மாட்டேன் என்கிற தன்மையை உடையவராக, நாள்தான் மற்றவாளுக்கு காதாச்சித்தம் இவருக்கு நித்தியம்னு விண்ணப்பித்தேன் ஏற்கனவே சிவஜன பவன சூக்தியை கொண்டு, ஸ்ரீ சூக்தியை கொண்டு. அப்படிப்பட்ட இந்த பெரியாழ்வாருக்கு சதுர்சமாக மற்ற ஆழ்வார்கள் உண்டோ, வேறு யாராவது உண்டோ ஆழ்வார்களுக்குள்ளே? அதே போல் அவர் செய்கலையில் திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான். மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பார்க்கிற போது திருப்பல்லாண்டுக்கு, அதாவது ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களுக்குள்ளே திருப்பல்லாண்டுக்கு சமமான பிரபந்தம் இன்னொன்றுண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி. கலைன்னு சொன்னால் திராவிட வித்யை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் கலை என்று சொன்னால் திராவிடீம் பிரம்ம சம்மிதாம் என்று பிரம்ம வித்யை, பகவானை பற்றின வித்யை. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை பற்றின விசாரங்கள் பண்ணும்படியான தமிழ் பிரபந்தங்களுக்குள்ளே திருப்பல்லாண்டுக்கு ஏத்தமான ஒரு கிரந்தம் உண்டோ அப்படின்னு காட்டுகிறார். ஏனென்றால் இது மங்களமான கிரந்தம், பல்லாண்டு பாடுவதனாலே தான் மங்களமாதலால்னு கீழே காட்டினார். ரெண்டாவது, இது அவனுடைய சௌந்தரியத்திலே நோக்காக கொண்டு அவனை காக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடே பண்ணின அந்த பொங்கும் பரிவாலே ஏற்பட்டிருக்கிற கிரந்தம். அப்படிப்பட்ட இந்த கிரந்தத்துக்கு ஏத்தம் ரொம்ப அதிகம். பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார், மற்ற எல்லாரும் அயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் தானே என்று அவர்களோட சமமாக ஒக்க பெரியாழ்வாரையும் திருப்பல்லாண்டையும் பார்த்து விடாதே. ஆழ்வார்களுக்குள்ளே ஏத்தம் பெற்றவர் பெரியாழ்வார், அதே போல அவர்கள் பண்ணின கிரந்தங்களுக்குள்ளே ஏத்தம் பெற்றது திருப்பல்லாண்டு என்று திருப்பல்லாண்டினுடைய ஏத்தத்தை மணவாள மாமுனிகள் அற்புதமாக காட்டுகிறார். அப்போது இந்த பாசுரத்தை கேட்ட உடனே திருப்பல்லாண்டு தான் ஏத்தம் பெற்றது, மற்றதெல்லாம் தாழ்ந்தது. திருவாய்மொழியெல்லாம் ஏத்தம் பெற்ற, திருவாய்மொழி தான் அந்த பாசுரத்தை கேட்குற போது திருவாய்மொழி தான் ஏத்தம் பெற்றது, மற்றதெல்லாம் தாழ்ந்ததுன்னு சொல்லிட்டார். ஆனால் இல்லை, அந்தந்த கிரந்தத்துக்கு அந்தந்த தாத்பரியம் பிரதானம். அந்த பிராதானியத்தை காட்டுவதற்காக உண்டோன்னு காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம் இது.
இந்த பாசுரத்திலே இன்னொரு அற்புதமான அர்த்தம் காட்டப்பட்டது. மற்ற ஆழ்வார்களுடைய அளவு எப்படிப்பட்டது, பக்தியின் அளவு எப்படினால், எந்த அளவன்னால் யானுடைய வன்பு என்னெல்லாம் அவர்களுடைய பக்தியின் அளவு ஒரு அளவுபட்டிருந்தது. இவரது கரைபுடண்டோடியது. இது மட்டுமல்லாமல் அவர்கள் எல்லோரும் ஈஸ்வரனிடத்திலே ஈடுபட்டு அனுபவிக்க முடியாமல் 36 மாதம் மோகித்து கிடந்தார் நம்மாழ்வார். கண்ணனிடத்திலே ஈடுபட்டார், 36 மாதம் மோகித்து கிடந்தார். ஆனால் இவரோ போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் அப்படின்னு ஆண்டாள் காட்டுகிறார். அது என்ன போகத்தில் வழுவாத புதுவையர்கோன்? கண்ணனை 10 அனுபவித்தவர், தாயாக இருந்து கொண்டு அற்புதமாக அனுபவித்தார். ஏனென்றால் தான் ஒரு மேலான ஒரு எண்ணத்தை கொண்டு கண்ணனை தன்னால் காக்கப்பட வேண்டியவன் என்ற எண்ணத்தோடே அவனை பார்த்ததனாலே அந்த மங்களாசாசன பரத்வமே இவரை தரிக்க பண்ணினது, இவரை அவனை முழுக்க அனுபவிக்கும்படியாக பண்ணினது என்று காட்டப்படுகிறது. அது இவருக்கு இருக்கிற அற்புதமான ஏத்தம். அதே போல மற்ற ஆழ்வார்களெல்லாம் அவருடைய மயக்கத்துக்கு ஒரு அளவு இருந்தது. ஆனால் இவருடைய மயக்கத்துக்கு எது அளவு அப்படின்னு சொன்னால், அந்த பெருமான் பேர் திருமால், அவனை சொல்கிறச்சே மாலே மணிவண்ணான்னு ஆண்டாள் காட்டுகிறார். அப்போ மால் அப்படின்னால் அடியவர்கள் மேலே மயக்கமே வடிவெடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த அடியவர்கள் மேலே மயக்கமே வடிவெடுத்தவனான அந்த மாலுக்கு சதிர்சமான மயக்கமும் இவரிடத்திலே இருந்தது. அதனால்தான் அந்த கலக்கமும் இவரிடத்திலே இருந்ததனால்தான் தான் காக்கப்பட வேண்டியவன் என்பதையும் மறந்து தான் காக்கக்கூடியவன் என்கிற எண்ணத்தோடே அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். என்ன இப்படிப்பட்ட ஏத்தம் பெரியாழ்வார் ஒருவருக்கே உண்டு என்று காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாசுரம் இது. அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை நாளை விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன்.